நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் இருந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம், போலீசார் அதிரடி. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் 2 வீலர்கள் மற்றும் கார்கள் நிறுத்தப்பட்டு வருகிறது. புறநகர் பேருந்து நிலையம் பகுதியில் இருந்து சென்னை, கோவை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர். இவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேருந்து நிலையத்தில் தாறுமாறாக வாகனங்களை நிறுத்தப்படுவதாலும், பேருந்து நிலையத்தில் காலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு வெளியூர் சென்று இரவு வாகனத்தை எடுத்து செல்வதால் பொதுமக்களுக்கும் பேருந்துகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர். மேலும் ஆங்காங்கே தாறுமாறாக நிறுத்தப்பட்டு வரும் இருசக்கர வாகனங்களால் பேருந்து நிலையம் 2 வீலர் ஸ்டாண்டாக மாறி வருகிறது. இதனால் காலை, மாலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அதிக அளவில் இடையூறு ஏற்படுவது மட்டுமின்றி அதிவேகத்தில் வரும் வாகனங்களால் விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த பாலக்கோடு இன்ஸ்பெக்டர் பாலசுந்தரம் தலைமையிலான போலீசார் இன்று பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், நடைபாதையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அப்புறப்படுத்தியதுடன் மேலும் தொடர்ந்து கண்காணித்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கண்ணன், கிருஷ்ணன், குமார் ஆகியோர் ஈடுபட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.